எப்படி தமிழ் படத்தில் நடிக்கிற பையன் வந்து கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணலாம், அவர் வந்து கேயா ஸ்ட்ரெயிட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து கொஞ்சம் என்னோட ரொம்ப ரஃபாக பேஸ் பண்ணார். நீ வந்து போட்ட பையன் மாதிரி இருக்க, இதான் தமிழ் சினிமாவா, எதுக்கு நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஐ ஆக்சுவலி ஸ்டாப் ஆக்டிங். அதுக்கப்புறம் நான் வந்து காஃபி பையனாக இருந்தேன். காஃபி பாய் போய் காஃபிக்கு வாங்குறது, யூஸ் காஃபி கறி பாய், போலீஸ்காரங்க கூட அடிப்பாங்க லட்டி வச்சு மெரினா பீச்சில். ஐ எம் நாட் கே ஃபேஷன் கொரியோகிராஃபர், ஐ எம் கருண் ராமன் ஃபேஷன் கொரியோகிராஃபர். எனக்கு வந்து டைட்டிலே வேலை இல்லை, நாட் பிகாஸ் ஆஃப் மை செக்ஷுவாலிட்டி. அந்த போட்ட அந்த டிரான்ஸ்ஜெண்டர் படித்தாலும் யாரும் பேச மாட்டாங்க, படிக்காதவங்க தான் பேசுவாங்க. சூப்பர் டிலக்ஸ் மூவி விஜய் சேதுபதி சார் பண்ண படம், பியூட்டிஃபுல் மூவி. மேன் லைக் ஹிம் கேன் டூ சச் அ ரோல்னா யோசிச்சு பாருங்க. ஸோ எக்ஸ்போஜர் அவ்வளோ போயிருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலில் வந்து எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ரம் செக்ஸ் எஜுகேஷன் டு எஜுகேஷன் அபவுட் த தேர்ட் ஜெண்டர், எஜுகேஷன் அபவுட் பாய்ஸ் ஹூ ஆர் டிஃப்ரெண்ட். ஒரு பையன் நேற்று வந்து சொன்னால் இந்த மாதிரி நான் இன்னும் 24 ஹவர்ஸில் சூசைட் பண்ணுற மாதிரி இருக்கு, எனக்கு வந்து வீட்டில் எடுக்க முடியல, மேரேஜ் பண்ண ஃபோர்ஸ் பண்ணுறாங்க வீட்டில் அப்படின்னு. ஐ எம் த ஒன் வே டிக்கெட் ஃபார் எனி மாடல், எஸ்பெஷலி இன் த சவுத். என்னை சுற்றி அழகான பொண்ணுங்க, அழகான பசங்க. ஐ டோன்ட் நோ இஃப் தேர் நைஸ் டு மீ டு கெட் க்ளோஸ் டு மை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டு பி க்ளோஸ் டு மீ. இவன் வந்து என்கிட்ட பேச வரானா, அந்த பொண்ணுக்கிட்ட கதை பண்ண வரானா எனக்கு தெரியாது. why don't you just marry a girl and be happy? அது பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பொண்ணு வாழ்க்கை நான் கெடுக்கணும். நானே ஒரு டைம் நான் சூசைட் பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மாலாம் பயந்து ரூட்டில் இருந்துச்சு. I've gone through a lot of problems in my life. நம்ப மாட்டீங்க, சினிமா இண்டஸ்ட்ரியோட ஃபேஷன் இண்டஸ்ட்ரி நிறைய காசு பண்ணுறாங்க. இப்போ நான் எல்லாரும் சொல்லுவேன், வீட்டுக்கு ஏன்னா ஆடிஷன் தானே போகாதீங்க. யாரும் வீட்டில் ஆடிஷன் பண்ண மாட்டாங்க. அப்போலாம் பொண்ணு தொடர்ந்துக்காக கூப்பிட்றானுங்க, பசங்க மிஸ்பே பண்ணாத கூப்பிட்றானுங்க. நான் பச்சையே சொல்கிறேன், இது மாதிரி நிறைய நடக்குது. இப்போ பசங்களை வச்சு ப்ராசஸ் பண்ணுறானுங்க, பொண்ணு வச்சுலாம் பண்ணுறானுங்க. மாட்டினானா செருப்படி தான் எல்லாருமே. நிறைய நியூ கமர்ஸ் வந்து they have to compromise with the choreographer or with the coordinator. என்னோட நீரு I will introduce you to Karun Raman. நீ நைட்டு வாங்க என்னோட இங்கே வாங்க சொல்லிட்டு நிறைய நடக்குது மாதிரி. ஆனால் எப்போ எங்கே போச்சு புத்தி? பண்ணதுக்கு அப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணோம்? These girls are forced to remove their clothes and wear a bikini in front of them. You are watching cinemaplusnews.com. நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்களா மாமா வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப் வந்து உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக நிறைய பேர் அப்படி தான். நான் இப்போ ரோல்ஸை சொல்லிட்டு இருப்பேன், ஓட்டலில் இருந்து ஓட்டுறப்போ நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் நான் ஜஸ்ட் பிளைண்ட் இயர் இக்னோர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சில டைம் நான் வந்து சினிமா லான்ச்சில் எடுக்கிறதுல ஏன்னா கொஞ்சம் பயம் என்னென்னா, அவங்க சொல்லுவாங்க நான் ஃபஸ்ட்டு காசு வாங்கிப்பேன். என்ன சொல்லுவாங்க, காசு வாங்குறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் வாங்கிட்டு they'll say balance money I'll give you after the show. ஏன் ஆஃப்டர் த ஷோ? பொண்ணுங்களை கூட்டு வாங்கிடுவாங்க பார்ட்டிக்கு, ரூம் கூட்டு வாங்க பார்ட்டி பண்ணலாம். ரூம் கூட்டு வரலாம் காசு கிடைக்காது. ஸோ இப்போலாம் ஆல் ஆஃப் அஸ் வெரி அலர்ட். வி டேக் 100% அட்வான்ஸ் பிஃபோர் த ஷோ. நீ எவனா இருந்தால் கிடையாது, இல்லைன்னா வேணாம், வி ஒன்ட் ஒர்க் வித் யூ. ஸோ இப்போ வந்து ஆல் ஆஃப் அஸ் ஃபுல்லாக காசு எடுக்கிறது இப்போலாம். ஏன்னா நாங்கள் எங்கள் சுற்றி இருக்கிறது வந்து கேர்ள்ஸு. ஸோ அவங்க வந்து பாதி காசு இப்போ தரேன், பாதி காசு அப்போ தரேன் நான் சொன்ன உடனே அர்த்தம் என்னன்னா, they will call up and say, hey Karun, where are you? ஷோ முடிச்சு ஆஃப்டர் பார்ட்டி வாங்குவாங்க. பொண்ணுங்க டயர்டாக இருப்பாங்க, ஆஃப்டர் பார்ட்டி வரலன்னா காசு கிடைக்காது. ஸோ ஆஃப்டர் பார்ட்டி போனால் இன்னும் தொல்லை, அவன் ஏன்னா குடிச்சு கை வைப்பான். எதுக்கு தேவையில்லாமல்? பெஸ்ட் இஸ் டேக் ஃபுல் அட்வான்ஸ் அண்ட் கீப் அவே ஃப்ரம் தட் மாமா டைட்டில். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு? நிறைய நடந்திருக்குங்க. போன வாரமே நடந்தது. போன வாரம் ஒருத்தன் வந்து ஃபோன் பண்ணி ஆஷா பேச ரொம்ப துடிக்கிறேன், ஆனால் ஐ டோன்ட் சே, திட்டு வாங்கினான். ஃபோன் பண்ணி ஒரு சென்னை மாடல் படி கேட்டேன் கிட்ட, ரொம்ப பெரிய பேங்க் எம்ப்ளாயி இருக்காரு அப்படின்னு. எனக்கு புரியல. ஃபோன் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணேன், கருண் கேன் ஹேவ் யூ நம்பர் அப்படின்னு. எனக்கு அந்த பையன் தெரியும், ஃபிட்னஸ் ட்ரெயினர் பிஃபோர். எதுக்குன்னு கேட்கும்போது இல்லை ஒரு இவெண்ட் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா. ஸோ இவெண்ட் சரின்னு சொல்லி அம்மா நம்பர் கொடுக்கலான்னு நினச்சேன் நான் ஒரு நிமிஷத்துக்கு. சரி வேணா தெரியாது, ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. ஸோ நான் என் நம்பர் கொடுத்தேன், இப்போ என்னோட ஆஃபீஸ் நம்பர். ஃபோன் பண்ணி பேசும்போது கருண் கூட உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்னு. நான் சொல்லுங்கள் அப்படின்னு. அன்றைக்கி வந்து அவர் கோயிங் ஃபார் சம் எவெண்ட் ரொம்ப ஃபோன் பண்ணிட்டு ஒரு சென்னை பொண்ணு பற்றி. அந்த பொண்ணு வந்து என்னோட முந்தி வேலை செஞ்ச பொண்ணு. ஷி வாஸ் அ மாடல் பிஃபோர், ஐ டோன்ட் மென்ஷன் அ நேம். ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப பெரிய பேங்க் எம்ப்ளாயி, எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு. சார் என்ன எதுக்கு இவ்வளோ செலவு பண்ண போகிறாரா ஷோக்கு? எனக்கு புரியல இன்னும். இல்லை அவருக்கு வந்து இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ வேணால் கொடுக்குறேன் காசு அவருக்கு அப்படின்னு. எனக்கு யார் கொடுக்க போகிற காசு அப்படின்னு கேட்டேன். எனக்கு கொடுக்குறேன், நான் வரேன் அப்படின்னு. எனக்கு கொடுக்குற காசு நான் வரேன், எவ்வளோ கொடுக்குறேன்னு கேட்குறேன். என்னங்க ஜோக் பண்ணுறீங்க? சார் உனக்கு அக்கா இருக்காங்களா வீட்டில், தங்கச்சி இருக்காங்களா, அம்மா இருக்காங்களா? நான் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டேன், உனக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேள்வி? எனக்கு அந்த பொண்ணு அவ்வளோ பிடிக்காது. ஆனால் கடைசியில் ஷீஸ் அ கேர்ள் அட் எண்ட் ஆஃப் தி டே. உனக்கு அவ்வளோ திமிருந்துச்சுன்னா நீ எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி பேசிட்டு பண்ணி. I threatened him. I said I will go on social media right now and slipper you அப்படின்னா. ஆனால் அவனுக்கு கல்யாணம் போது அடுத்த வாரம். So I don't want to ruin his marriage. Let her ruin him later. She'll find out some other time. But அவனுக்கு அவ்வளோ திமிரு. He's called up to me. And I know Prajana, right? My backstage manager. So Prajana பாவம் நம்ம உடனே பிரஜனை ஃபோன் பண்ணேன். பிரஜனை ஃபோன் பண்ணி என்னடி இது மாதிரி கேட்குறாங்கன்னு. ஏன் கேட்குற கரு இந்த மாதிரி எனக்கு ஃபோன் வந்துருக்கு. நான் கட் பண்ணிட்டு முக்காசி. Because she is a Prajana is a very strong girl. And she is my backstage manager and she is a very well known person in Chennai and in Bangalore everywhere. So she also told me that a lot of people talk like this.
And she's saying, Karun, I'm a girl. Imagine, at least you're a guy, they're asking you so boldly. எங்கிட்டயே இன்டர்நெட்டாக ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறாங்க, நாங்களாம் பிளாக் பண்ணிடுறோம். பட் திஸ் ஹேப்பன்ஸ் அ லாட். ஸோ இப்போ வந்து சார் இந்த மாதிரி நான் உங்களோட நிறையா ஷோஸ் பார்த்துருக்கேன். ஐ ஹவ் ஆல்சோ பின் டு ஒன் ஆஃப் யுவர் ஷோஸ். நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவாக கொரியோகிராஃப் பண்ணுறீங்க. ஐ ஹவ் நாட் சீன் யூ ஒன்லி லைக் யூ ஹேவ் ஒன்லி சீக்வன்சஸ் வேர் மாடல்ஸாக வந்து அவங்க பிராண்ட்லாம் போட்டு ஒர்க் பண்ணாங்க. பட் நவ் யூ ஹவ் இன்கார்பரேட்டட் சம்திங் கால் டான்சிங், சம் ஆக்டிங் ஆன் டு இட் அண்ட் மிக்சிங் அப் வித் சம் ரெட்ரோஸ், ஆல் ஆஃப் தேட். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நீங்கள் எப்படி, ஹவு டிட் யூ மேனேஜ் டு பிரிங் இட் டு சென்னை? My work is very different. My work is actually very sexy. Yeah. Because see, people want to see good-looking guys also. They don't want to see only good-looking girls. So that's why people pay us that much money to have Karun Raman be there. So I'm trying to bring in a very different market. Chennai cannot be always boring. Chennai is booming. See, Aishwarya Rai's first movie, Priyanka Chopra's first movie, Yukta Mukhi's first movie, Lara Dada's first movie. What movie? Tamil movie. Yeah. Tamil industry is huge. We have to celebrate our culture much more. So I want the fashion aspect of it to grow as much as the cinema aspect. So I'm the only boy in the city who's actually doing much work than anybody else to bring in that X factor, to bring in that sensuality, to bring in that sexiness, to bring in more good-looking people. And none of my models are local. My models are all national or international. I never work with local models. Very rarely. Yeah. So and even sir, like இப்போ உங்களோட லுக்கே பார்த்தீங்கன்னா you're very different from other choreographers. Like when you enter itself know that a fashion. எங்க அம்மா நீ புதுசு மூக்கு தேங்க கொடுத்தாங்க இன்னைக்கு. எங்க புதுசு. Like I don't think so. Even I don't think so. எந்த ஃபேமிலில பையனுக்கு மூக்கு தேங்க தருவாங்க சொல்லுங்க நீங்க இந்த அம்மா. I am telling you, my mom is behind for me to get me a nose ring, and I don't think so I can pull it off even half as sexy as you can pull it off. Thank you. One more question I wanted to ask, like இந்த மாதிரி நீங்க இந்த lashes பண்ணிருக்கீங்க, even I know that even you expect your models. You also told நிறைய இடத்துல நீங்க சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி என்ன போனாலும் like you have to be presentable. கண்டிப்பா. So being a guy and like the way you carry yourself is like ஒரு என்ன சொல்றது, I can't even explain in words. அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப நன்றி. இதே ஒரு பையனை சொன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். நீ சொல்லு சார். நாங்க ஆல்சோ லைக் வந்து உங்களை பப்ல வந்து அட்டெம்ப்ட் டு மர்டர் மாதிரி உங்களை இது பண்ணாங்களா? என்ன ரீசன் சார், எதனால அதான் உங்களை பண்ணாங்க? அது இது வந்து ஆக்சுவலி ஒரு 4 years இருக்கும் நினைக்கிறேன். ஆனால் திஸ் இஸ் டூயிங் த ரவுண்ட்ஸ் எவ்ரிவேர். இப்போ கூட இன்டர்வியூவில் வந்து பேசுனதை பற்றி என்ன ஒரு 8 to 10 times ஸ்டாப் பண்ணாங்க ஸ்டமக்கில், மூக்கு உடைச்சாங்க, எல்போ உடைச்சாங்க, தி பீட் மீ அப். அந்த பயத்தில் என்ன ஒன்று போயிட்டேன் நான் பேண்ட்லேயே. ஓப்பனாக சொல்கிறேன் நான், ஏன்னா ஐ சா டெத், ஃபுல் பிளட் அந்த பெயினில் அந்த கிளப்பில். இமேஜின் நான் தைரியமாக சொல்கிறேன்னா, ஃபார் க்ரோன் அப் கைட் டு சே தட் இஸ் அ வெரி பிக் திங். ஐ வாஸ் அட்டாக் பை 7 people exactly, I think 6 or 7 people. பார் பேர் எல்லாருக்குமே தெரியும், சொல்ல விரும்பல திருப்பி, பிகாஸ் ஆஃப் ஐ டோன்ட் நோ ப்ரைவசி பாலிசி எனிதிங். ஸோ நான் வந்து பொண்ணுங்களோட ஷோ முடிச்சு, சென்னை ட்ரேட் சென்டர் ஷோ முடிச்சு, நான் ஐ வாஸ் கோயிங் பேக் டு ஹேவ் அ ட்ரிங்க் வித் அ ஃப்ரெண்ட். ஸோ அந்த பாருக்கு போனோம். ஸோ இந்த பொண்ணுங்க எல்லாமே நைட் ட்ரெயின் எடுத்து போகிறாங்க பெங்களூருக்கு திருப்பி. ஸோ தே ஹேட் த பேக்ஸ் ஆன், மேக்கப் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இருந்தது, தே லுக் லிட்டில் டிஃப்ரெண்ட். ஸோ பாரில் இருக்கும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆளோட பையன், ஒரு பேங்க் மேனேஜரோட பையன், ஒரு அப்கமிங் ஹீரோயின் அந்த காலத்தில், அப்போ ஒரு 5 அந்த பொண்ணு எங்கேயும் இல்லை. இப்போ அந்த பொண்ணுக்கும் எங்கள் டேபிள் இருக்கிற இன்னொரு பையனுக்கு ஏதோ பிரச்சனை போல எங்களுக்கு தெரியல. அது கொஞ்சம் அசிங்கமாக அந்த டேபிள் இருக்கிறவனுங்களாம் என்னை வந்து மாமா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் உட்காந்து கணக்கு எழுதியிருந்தேன், காசு பொண்ணுங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ தே தாட் ஐ வாஸ் அ பிம்ப். ஸோ கணக்கு எழுதினேன். ஸோ அந்த காசுலாம் பார்த்துட்டு உங்களுக்கு புரியல நான் எங்கேருந்து வந்தேன், நான் யாரும் உங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த ஷோ நீங்கள் பண்ண ஷோக்கு ஆக்சுவலாக நான் பேமெண்ட் பண்ணியிருந்தேன் உட்காந்துட்டு. ஸோ பொண்ணுங்களை மேக்கப் போட உட்காந்து உங்களுக்கு புரியல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, டொபாஸ்கோ தெரியுமா, டொபாஸ்கோ சாஸ், அந்த சில்லி சாஸ் அதை எடுத்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணாங்க தலையில், காரம். நான் ஏஞ்சிக்கு என்னென்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறது, நான் அப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் மாமா தானே அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. நான் வந்து சரி பேசாடா உட்காந்துங்களேன், பொண்ணுங்களா இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணேன், எல்லா காசும் ஒன்றா வச்சு அந்த பொண்ணுக்கு கொடுத்து நான் அனுப்புகிறேன், நீங்கள் சாப்பாடு வழியில் வாங்கிட்டு போயிடுங்க, நான் வெயிட்டிங் ஃபார் த ஃபுட் என்னோட பாரில், நீங்கள் கிளம்புங்க நான் வந்து பார்த்துக்கிறேன், இல்லை வாங்க நீங்களும் வாங்க அப்படின்னா நான் வரேன் நீ போங்க அப்படின்னு. அவங்க போன அந்த நிமிஷமே உங்களுக்கு கோவம் ஆயிடுச்சு. பிகாஸ் தே வாண்டட் டு டூ அ ட்ராமா வித் தீஸ் கேர்ள்ஸ். அவனுக்கு வந்து பாஸ்தாவில் எடுத்து மூஞ்சி தூக்கி போட்டு என்னை செவத்தில் தள்ளி என்னை ஆறாறு அரைஞ்சு என்ன அடி போட்டு அடிச்சு, என் ஃப்ரெண்டு தள்ளில் பாட்டில் போட்டு அவன் அன்கான்ஷியஸ் ஆகிட்டான் அந்த மினிட்ல. எங்கேருந்து வந்தான்னு தெரியல, அவ்வளோ பெரிய கிளப் செக்யூரிட்டியில் இவ்வளோ பெரிய அறுவலை எடுத்து வந்தானுக்குள்ள, இவ்வளோ பெரிய சச் பிக் சிக்கல். இன்னொருத்த கத்தி இங்கே குத்துனா இன்னொருத்த வந்து பிடிச்சி they hit me at the same place. They broke my nose. I was unconscious. என்னை சேவ் பண்ணது வந்து யாருமே இல்லை. அன்றைக்கி வந்து அரசு another friend of mine was not there at work that time. டிஜே பையன் கூட தெரிய பையன், புது பையன். அந்த இது வாட் இஸ் தட்
பேச்சுலர் பார்ட்டி சொல்லுவாங்களே, பேச்சுலர் பார்ட்டிஸ் ஃபார் கைஸ், பேச்சுலர் பார்ட்டிஸ் ஃபார் கேர்ள்ஸ். The 4 girls over there, அந்த பொண்ணுங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. They screamed and shouted and those guys got scared and dropped their weapons and they ran away. I was unconscious, I was not well. I survived and came. எவ்வளோ மாசம் சார்? Out of few months I was not well. ஸோ அந்த ஒரு கேஸில் ரொம்ப ப்ரெஸ்ஸில் ரொம்ப அதை வந்து ஒருத்தவங்க வந்து எல்லாருமே ஒரு வேர்ஷன் சொல்லி எல்லாருமே ஒரு மசாலா பண்ணி ஏதாவது சொல்லுவாங்க ப்ரெஸ்ஸில் எல்லாத்துலையும். தி எக்ஸாஜுரேட்டட் பிகாஸ் ஐ மீன் ஃபேஷன் கூட ஒரு நடிகர் பேரில் இன்னொரு பேரில் யாருமே இல்லை. தி பீப்புள் எக்ஸாஜுரேட் அ லாட். ஸோ அந்த பையனோட அம்மா வந்து தினைக்கும் வந்து கெரிசி வந்து செத்துருவேன் பிகாஸ் அட்டெம்ப்ட் மர்டர் அன்வைலபிள். தென் ஐ சார் எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த பையன் நீ உயிரோட இருக்க, வை ரூன் அன் அதர் பர்சன்ஸ் லைஃப். ஸோ வி வித்ரூ தி என்டையர் கேஸ். ஸோ சார் நீங்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க ஃபார் யோர் கொரியோகிராஃபி அண்ட் எவ்ரி திங். ஸோ ரீசெண்டாக இப்போ வந்து கமல்ஹாசன் சாரோட நீங்கள் இப்போ அவார்ட் வாங்கியிருக்கீங்க. ஸோ ஹவ் வாஸ் யோர் ஃபீலிங்? வெரி ஹாப்பி. ஒன் த பெஸ்ட் கொரியோகிராஃபர் ஆஃப் த இயர் 2019. கமல் சார் ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்பெஷல் ஏதாச்சும் சொன்னாங்களா? Just said grow, do well. I'm very proud of you, Sonaru. Thank you அப்படின்னு சொன்னார். ஸோ வாட் வுட் யூ அது என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க சார்? அது அப்கமிங் மாடல்ஸ் நிறைய பேர் அஸ்பயர் பண்ணுறாங்க. ஸோ ஹூ வாண்ட்ஸ் டு ஒர்க் வித் யூ, உங்கள் கூட ரன்வேயில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. வாட் ஆர் தி க்ரைட்டீரியா, வந்து அவங்க என்ன மாதிரி க்ரைட்டீரியா இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பாய்ஸ்க்கு மினிமம் ஹைட் அட்லீஸ்ட் 6 feet இருக்கணும். 5'11", 6 feet. குளமாக இருக்க பசங்க வரவே வராதிங்க. ஐ டோன்ட் ஹவ் டைம் டு ஒர்க் வித் யூ பிகாஸ் உண்மை தான். குளமாக வந்து நான் ட்ரை பிரிண்ட் ரன்வே முடியாது. பொண்ணுங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 5'7", 5'6", 5'7" ஹைட். க்ளீனாக மீஸ் இல்லாமல் வரணும். பொண்ணு வர பொண்ணுங்களை மீசோட வராங்க. எங்கேருந்து வரது தெரியல. there's no personal hygiene. மாடல் பார்க்கும்போது should look like a model, should not look like a பஜாரி. That's very important. சார் நீங்கள் சொன்னீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் திங் யூ ஸ்டார்டட் வித் ஆக்டிங். இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஆக்டிங்ல வந்து உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா we're getting a lot of calls. My mother's handling most of the work. We're trying to talk to the director who launched me also to try to do something else different. We sing பார்க்கலாம். ஏதாச்சும் மூவி இப்போ பேசிட்டு இருக்கீங்களா? ஸ்டார்ட் ஆயிருக்கு டாபிக். ஆமா. Okay, so what kind of roles were you expecting? Nothing connected to my sexuality. Okay. Something very different because I'm a black belt in martial arts. I do stunts, I fight, I do all that. So doesn't mean that gay person has to be. No, I can fight, I can take care of anybody. So I want to do a very different role. Doesn't have to be because நீங்க வந்து போட்டமேனா அந்த மாதிரி ரோல் பண்ணனும் அவசியம் கிடையாது. We can do so many different roles. இப்போ இருக்க சினிமா வந்து exploiting us too much. ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை கொண்டு வந்து they trying to earn TRP and sympathy. எனக்கு ஒன்று ஐ டோன்ட் கேர். டஸ் மேக் எனி. அவனுக்கு வந்து எனக்கு சோறு போடல. ஸோ ஐ வாண்ட் டு டூ அ ரோல் விச் இஸ் வெரி டிஃப்ரெண்ட், அ வெரி அட்வென்ச்சரஸ் ரோல். Let my sexuality be my own bedroom story. Why should it be a public story? Yeah, sure. Is there anything like in social media level active இருக்கீங்க? You also, I've seen your stories a lot of times and where you do pouting, where you do all this winking. So Nargis Fakre and me were the only person who won the, according to Times of India, the best pout of the year. You know Nargis Fakre, right? Yeah, I know Bollywood Nargis star. Fakre, So she and I won the best pout. Wow. The duck face pout. And then I'm the first guy to have lashes done in India. Really? Yeah, the first male guy to get lashes done. Wow. And I think it's beautifully Thank you. ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. And உங்க pout I think it has to be Signature, the best because நாங்க உங்களோட இன்ஸ்டாகிராம்ல நாங்க பார்த்திருக்கோம். So ஒரு தடவையும் சார் நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா எவ்ரி வீக் ஒரு ஃபேஷன் ஷோ. அந்த ஃபேஷன் ஷோக்கு 1000, 1500, 2000 அந்த மாதிரி என்ட்ரி ஃபீஸ் வேற. பார்த்தீங்கன்னா அவார்டு வேறு ஒரு ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. பெஸ்ட் மாடலு, பெஸ்ட் இது, பெஸ்ட் அது. இதுக்கு இந்த எல்லா ப்ராப்ளமுக்கு என்ன சார் சொல்யூஷன்? ஒரே சொல்யூஷன், லெட் மீ ஹேண்டில் எவ்ரி திங். சொல்யூஷனே மாறிடும். இப்போ எல்லாருமே காசு கொடுங்க பார்க்குறாங்கம்மா. ரொம்ப ஈஸியான விதம் வந்து என்ட்ரி. நான் ஒரு ஆடிஷன் வச்சேன், ப்ரொபோலியன் ஆடிஷன் வச்சேன் ஒரு 10 days முன்னாடி. 100 ரூபா வாங்கலை என்ட்ரி ஃபீஸ், ஒன்றுமே வாங்கலை. நான் ஐ செட் கம் என்ரோல். ஏன்னா ஆடிஷனுக்கு வந்து காசு வாங்குறது வந்து பாவம். பிகாஸ் வி ஆர் ட்ரைங் டு கிவ் தம் அ சான்ஸ். எதுக்கு அவன் காசு வாங்கணும், அது தப்பு. ஆனால் இப்போ எல்லாம் அவார்ட் செரமனினா பார்த்தீங்கன்னா they are trying to make money, which is everywhere. Today I did something, I got an award today. That's because of hard work. We don't get awards so easily. எங்களுக்கு பொறுமையாக இருந்தால் எனக்கு வந்து I may get awards, but I'm getting an award after exactly about 8-10 months. So that's because of hard work. People who get sudden awards and sudden recommendation எல்லாமே காசு தான் எல்லாமே. ஆக்சுவலாக தேர் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ் அந்த மாதிரி அவங்க வந்து இவ்வளோ பே பண்ணுங்க சார் உங்களுக்கு நாங்கள் இந்த அவார்ட் கொடுக்குறோம். இந்த மாதிரி விஷயத்தை தான் அது எப்படி நம்ம அது மாற்றவே முடியாதுமா. அது நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய நாய் பசங்க இருக்காங்க. they will do something like that to ruin the industry. We can't do anything about it. That's the saddest. That's the very saddest part. That's why Chennai is not getting further and further. That's why I'm trying my level best to change the entire atmosphere. I have a lot of haters. எனக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இல்லை, எனக்கு தெரியும். Because I know I'm doing something right. So I will grow and I'll take people with me to grow. Those who don't want to grow will sit here and eat vada pav and eat sundal in the beach. என்ன பண்றது? That's the mentality of thinking. They want to make quick money today. I'm thinking of the long run.
இன்னைக்கு வந்து காசு பண்ணோன்னா நீங்கள் வந்து காசு பண்ணி நீ எப்படி தான் இருப்ப நீ வளர மாட்டீங்க. The guys who are making money with all these models, cheap thrills வாங்களே, cheap thrills பாட்டு மாதிரி cheap thrills, that's வந்து very petty way of getting ஆமா கண்டிப்பா சார் excitement. So it was ரொம்ப நாள் தாளாது money making business மாதிரியா பண்ணிட்டு. So because of platforms like this, people get to see me. So I'm talking on behalf of thousands and lakhs of boys and girls. That's why I say okay to this kind of interviews. Because more than a newspaper, this is always going to be there online. Yeah, correct. Tomorrow the newspaper will be thrown off and be kept somewhere. But the interviews like this help a lot of people. கண்டிப்பா சார் இந்த இன்டர்வியூ ஆக்சுவலா நிறைய பேருக்கு வாய்ஸ் கொடுக்கும். Definitely. They will come out of because when I was your age என்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்ல except for my mother and few friends. Now you have so many people to talk to. So times have changed. சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லீகல் ஆனக்கப்புறம் இப்போ நம்ம இந்தியாவிலே கே கப்பல்ஸ் வந்து நிறையா லெஸ்பியன் கப்பலும் சரி கே கப்பலும் சரி they have this wedding, they have very themed, very different sort it's of not wedding. Legal yet. Okay. In India it's not legal yet. I mean 377 is legal. Ana marriage is not come yet. They are hoping to have it sometime soon. But even like amma didn't பேசல அத பத்தி I'm not thinking about it right now. But if I don't have to settle down, it will be after a very long time. And I'm thinking of moving with mom somewhere abroad. If I went somebody else and settle there with somebody, not over here for sure. That's theme, that's mindly or slight or 5 minutes thought I've thought of something on the beach only. Oh, destination wedding. Okay. So your mom has always been your supporter. Yeah, definitely. நிறைய support பண்ணிருக்காங்க. வந்து எல்லா இடத்துலயும் பார்த்திருக்கோம். She's become more famous than me. She's actually a fashion diva. Yeah, இன்னைக்கு வந்து she pushed me and went off to Kamalasan sir to take a picture. நான் தோத்து போற சொல்ல வரதுமே. Who is Shanti ma'am in your life? Shanti is my friend. She is my friend mainly and my headmistress. எனக்கு வந்து எங்க அம்மா வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் friend. நிறைய பேர் கனெக்ட் பண்ணலாம் அது வச்சுட்டு அம்மா வந்து should be your friend first then your mother, so you can at least be open and honest to her. அதே டைமில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஹெட்மிஸ்ட்ரஸ் மாதிரி. ஆனால் she lets me do what I want to, but I'm within my limits. அவங்களுக்கு கவலை கொடுக்குற மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ yeah, that is Shanti's the best friend. Karan sir, you have no idea. நீங்க இவ்ளோ பேசினது வந்து இப்போ இது ஜனங்கள் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து அவங்க மனசுல வரும் ஒரு பர்சன் இவ்ளோ போல்டா பேசுறாங்க. ஹவ் இவ்ளோ அதே போல்டா பேசினா தான் நிறைய பேர் நெகட்டிவ் எல்லாம் சொல்றீங்க கமெண்ட். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்க நெகட்டிவா கமெண்ட் கொடுங்க, ஆனால் யோசிச்சு கொடுக்க முன்னாடி அவங்க அது உங்களோட வியூ. எனக்கு வந்து நிறைய ட்ரோலிங்கில் நிறைய வீடியோஸில் அட்லீஸ்ட் 80-90% இஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். when I read the negative reviews படிக்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து நம்ம பட்ட கஷ்டம் தெரியாது, ஆனால் அது அவங்களோட வியூ. we can't make the world a better place fully. ஆனால் அந்த 10 பேர்னால நிறைய பேரோட அந்த தெம்பு இறங்குது. Don't be the reason. கொஞ்சம் பாசிட்டிவாக இருங்க. அவ்வளோ நெகட்டிவாக உங்களுக்கு எனக்கு பிடிக்கலையா, அவ்வளோ கெட்டதாக பேசியிருக்காங்க என்னோட இன்டர்வியூஸில், பரவாயில்ல. it doesn't affect me. I am still happy, I am still growing. But they should understand that I am at least strong to take it. மீதி பேரான அவ்வளோவா எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த 2-3 கமெண்ட்னால it hurts a lot of people. கொஞ்சம் யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுறது பண்ணுங்க, ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க கமெண்ட் பண்ணும்போது. அது உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடாது சார், பிகாஸ் நீங்கள் இவ்வளோ எனக்கு அஃபெக்ட் பண்ணல. பட் நேற்று அம்மா சொன்னாங்க டோன்ட் ரீட் த நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ரீட் தி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ஆனால் என் புத்தியில் ஆப்வியஸ்லி அது படிக்கணும்னு நீ காலை வண்டி விட்டு வந்து படித்தேன். லாட் ஆஃப் டர்ட்டி கமெண்ட்ஸ். பச்சை திட்டாங்க சில பேர். நான் முக்காசு பேர் ரொம்ப பெருமையாக பேசினாங்க. அந்த 20-30 கமெண்ட்ஸ் வந்து படிக்கும்போது எனக்கு என்னடா இவ்வளோ என்ன ஒரு நாய் மாதிரி பேசுகிறாங்களே, நான் ஒரு பிச்சைக்கார மாதிரி they try to talk. But I am still happy sitting in my car going to fancy places and happy. சார் 2 நாள் முன்னாடி உங்கள் வீடியோ வந்து நல்லா வைரல் ஆச்சு சார். ஸோ எவ்வளோ பேர் வந்து உங்களை வந்து மெசேஜில் திட்டினாங்க, இல்லை எவ்வளோ பேர் உங்களை வந்து பாராட்டினாங்க அந்த வீடியோ? ஸோ ஆக்சுவலாக எனக்கு வீடியோ அவுட் ஆனது எனக்கு தெரியல. நான் ஒரு கிளப்பில் உட்காரும்போது டிரைவர் சொன்னாப்பில் என்ன சார் மாதிரி ரொம்ப ட்ரோல் ஆகிட்டே இருக்கு சார் அப்படின்னு. என்னடா இப்போ பார்க்கும்போது திஸ் வீடியோ காட் வைரல். ஓவர் நைட்டு 9 lakh வியூஸில் போயிடுச்சு. அண்ட் லைக்ஸ் வாஸ் thousands and thousands of it. நிறைய பேர் வந்து என்னோட நம்பர் எப்படி வெளியே போச்சுன்னு தெரியல. ஆனால் என்னோட நம்பர் வந்து யாரோ ஏதோ ஒரு பப்ளிக் டாய்லெட்டில் எங்கேயோ போட்டிருக்காங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. தேவ் அவுட் கிவன் மை நம்பர் டு சம் பீப்புள். அவனுக்கு வந்து தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி நைட்டில் திடீர்னு ஃபோன் பண்ணி மிரட்டுறது, தப்பு பேசுறது. நான் ஃபோன் ஆஃப் பண்ணிடுறது 2 நாளாக சுவிச் ஆஃப் மை ஃபோன் இந்த நைட். பிகாஸ் தேவையில்லாமல் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீ என்ன மாமாவில் பண்ணுறியா, நீ என்ன இதுவா, நீ போட்ட நிறைய பேர் திமிர பேச ஆரம்பிச்சாங்க. கட் பண்ணிட்டேன். 2 நாள் கட் பண்ணேன், 3ஆவது நாள் பண்ணல ஃபோன் யாருமே எனக்கு. ஆனால் தே புட்டிங் கமெண்ட்ஸ் ஆன் யூடியூப். அவனுக்கு இஷ்டப்படி போட்டானுங்க, என்ன பண்ண முடியும்? we can't do anything. but the பாராட்டுகள் is a lot. well wishers நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு வர தெம்பு, தவிர எதுவுமே இல்லை.
ஸோ சார் நீங்கள் இவ்வளோ இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த இன்டர்வியூஸில் நீங்கள் நிறைய போல்டாக பேசியிருக்கீங்க. ஸோ இந்த இன்டர்வியூஸ்னால யாராச்சும் உங்களுக்கு எதிரியாக நிறைய பேர்மா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு ஓப்பனாக பேசுறது பிடிக்காது. எல்லாருக்குமே மூணி மறைச்சு பேசுறது தான் பிடிக்கும். உண்மை பேசுறது நிறைய பேருக்கு பிடிக்காது. நான் அந்த உண்மை பேசுறதுனால எனக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேர் எனக்கு எதிர்காப்பில் இருக்காங்க. எனக்கு தெரியும். நான் நேற்று நைட்டு வந்து நான் வெளியே இருக்கும்போது நான் கிளப்பில் இருக்கும்போதே நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சாங்க என்கிட்ட. ஸோ இது இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து நம்ம மாதிரி ஆள்கார் மட்டும் கிடையாது. பீப்புள் ஹூ ஆர் ஆட்டோ டிரைவர்ஸ், எவ்ரிபடி இஸ் சீயிங் தீஸ் வீடியோஸ். ஸோ அவங்க மூலமாக எனக்கு எந்த கெடுதலும் வர சான்ஸ் கிடையாது. ஹோப்ஃபுல்லி நாட். ஆனால் என்னோட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே நிறைய கெடுதல் வர சான்ஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா அவங்களை பற்றி நான் நிறைய பேசிட்டேன். அவங்களுக்கு தெரியும் நான் யார் பற்றி பேசுகிறேன்னு தெரியும். ஸோ எனிமீஸ் நிறைய பேர் இருக்காங்க, எதிரிக்கு நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்ணுறது? இந்த மாதிரி எதிரி ஆனவங்களும் அவங்க வந்து உங்களுக்கு ஒர்க் விஷயமா உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாமல் இருக்கலாம், சொல்ல முடியாது. நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம், நாளைக்கு I have to be positive. What else to do? Obviously நீங்க உங்களுக்காகவே நிறையவே பேர் I have a lot of people support me, I have a lot of fan following also. So let's see, பார்க்கலாம். Hopefully be positive. So which means நீங்க வந்து நிறைய பேரை வந்து நீங்க சேஞ்ச் பண்றீங்க. பிகாஸ் இந்தியன் கம்யூனிட்டியில பார்த்தீங்கன்னா though it is legal, as I said, இந்தியா இன்னும் டேபு இருக்கு நம்ம கிட்ட. நீங்க பேச கண்டிப்பாக வந்து அந்த போல்ட்னஸ் வந்து நீங்க மற்றவங்களுக்கும் அதை கொடுக்குறீங்க. you're giving that encouragement and that is something that is very beautiful and it was so lovely having you here on the Thank show. you. வந்து கண்டிப்பாக it's my honor to interview you. ஏதாச்சும் நான் தப்பாக சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. பட் I'm always happy with you and Shanti ma'am. like நான் அசோசியேட் ஆனது வந்து என்னால் அந்த ஹாப்பினஸ் I can't share it with you and thank you so much for coming here. தமிழ் நல்லா கற்றுக்கோங்க. சூப்பராக பேசுகிறீங்க. Thank you so much.